கூடிய ஒரு கையாலாகாத மனிதன் அவன் அப்படின்னு அர்த்தம். அவன் எவ்வளவு பெரிய ஜவானாக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு புஜ பல பராக்கிரம் மிக்கவனாக இருந்தாலும் சரி, அழகான தோட்டம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் பெண்ணிடத்திலிருந்து பொருள் வாங்கினா அவனுக்கு அந்த அர்த்தம். அதனால வரதட்சணை என்பது வாங்குவது முதல் ஹராம். நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கு? முதல்லயே எடுத்த உடனே ஹராம். முழுமையான ஹராமின் மூலமாக திருமணம் நிச்சயம் செய்யப்படுகின்றது. அங்கே எவ்வளவு தருவே, எவ்வளவு நகை போடுவே, எவ்வளவு சீர்வரிசைகள். அப்படி சீர்வரிசை சொன்னா கல்யாணம் பண்ண பின்னால பொண்ணு வீட்டுக்காரவங்க பொண்ணுக்காக வேண்டி வாழ்வதற்கு தேவையான சில பொருள்களை கொடுப்பது, சட்டி பானை அந்த மாதிரி உள்ள சில பொருள்களை கொடுப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாய்க்கு திருமணம் முடித்த பின்னால ஒரு சில பாத்திரங்கள், தோல் பாத்திரம் கொடுத்தாங்க. ஒரு பேரிச்சம் நார் நிரப்பப்பட்ட ஒரு தலையை கொடுத்தார்கள். பேரிச்சம் நார் யூஃபோம் அல்ல, ஃபோம் உள்ளதல்ல, ஒரு பேரிச்சம் நார் நிரப்பப்பட்ட ஒரு தலையை கொடுத்தார்கள். ஒரு தண்ணீர் தோல் துருத்தியை ஒன்று கொடுத்தார்கள். இதுதான் அவங்களுக்கு கொடுத்த சீர்வரிசை. அதை கொண்டு அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள். நாம் பார்க்கணும், நிறைய வரலாறுகள் தெரிஞ்சதுதான். சரி, இங்க சீர்வரிசை என்ற பெயரால அது இருக்குதா, இது இருக்கா, இது இருக்கா, இருக்கா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா என்னென்ன வந்திருக்கோ அது பூரா வேணும். முதல்ல மோட்டார் பைக் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் கார் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப டிவி கேட்கறாங்க, இப்ப செல்போன். செல்போன்ல ரொம்ப உயர்தரமான செல்போன் எது இருக்கு அது வேணும். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா செல்போன்லயே மாடல் நிறைய வந்துருச்சு. இப்ப இன்னும் அடுத்தாப்புல டிவி செல்போன் வர போகின்றது. இன்னொரு 2 வருஷத்துல அந்த ஒரு வருஷத்துல எல்லாம் வந்துடும். அதுலயே டிவி பாத்துக்கலாம். டிவி தனியா பொட்டி இருக்குன்னு அவசியம் இல்லை, இதை பாத்துக்கலாம். அதே மாதிரி அதுல என்னென்ன செய்யணுமோ அது பூரா செய்யலாம். அநியாயம் செய்யலாம், நல்லதையும் செய்யலாம். ஆனா நல்லதை விட அநியாயம் ரொம்ப கெட்டது அதிகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை செல்போன் மூலமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். எவ்வளவு அனாச்சாரங்களுக்கு செல்போனின் மூலமாக என்னென்ன விபரீதங்கள் ஏற்பட்டு எத்தனை கொலைகள் நடக்கின்றன, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள் என்ற விவரம் எல்லாம் தினந்தோறும் பேப்பர்ல பார்க்கிறோம், நிறைய பார்க்கிறோம். சரி, இப்படி வரதட்சணை, அதாவது பெண்களிடத்திலிருந்து அந்த வரதட்சணையை வாங்கி திருமணம் என்ற நிலையை முதலாவதாக முதல் ஹராம். அதை மட்டும் தெரிஞ்சுக்க, இதுக்கு விளக்கம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆக கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம வீட்டு கல்யாணத்துல இனிமேல் வரதட்சணையை வாங்க மாட்டோம் அப்படின்னு சபதம் செய்யும். குறிப்பாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய, திருமணம் ஆகாத வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள், முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஏதாவது தௌபா செஞ்சு அந்த காசை திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதுதான். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் சத்தியமாக, அல்லாஹ்வின் சத்தியமாக, நான் வரதட்சணை வாங்கவே மாட்டேன், பெண்ணிடத்திலிருந்து எந்த பொருளையும் நான் பெற மாட்டேன், நான் பொருள் கொடுத்து மகர் கொடுத்து திருமணம் முடிப்பேன். அழகான வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அவருடைய மகரை இந்த பெண்களுக்கு நீங்க கொடுத்து விடுங்கள். நெஹ்லா, மனமுவந்து, சங்கடப்பட்டுலாம் கொடுக்க கூடாது, மனமுவந்து கொடுக்க வேண்டும். சரி, அப்படி முதல் நிலை என்ன? வரதட்சணை என்ற ஒரு ஹராமான செயலின் மூலமாக நிக்காஹ் தொடங்கப்படுகின்றது. இது எதுக்கு சொல்லணும் கேட்டா, பின்னால் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்ச பின்னால அந்த மணமக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்வார்கள் என்று உங்களால் முடிவு செய்ய முடிகின்றதா அப்படின்னு பாருங்க. செய்வா முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நேரம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, சாதகம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. நம்ம வீட்டுகளிலே நிறைய நடக்குது, நம்ம வீட்டு கல்யாணத்தில் நிறைய நடக்குது. இது மற்றவர்களுடைய பழக்கம். அது ஜாதகம் பார்ப்பது, ஜாதக பொருத்தம் சரியாக இருக்கின்றதா? இவர் சனி வீட்டுல இருக்காரு, அவர் ஞாயிறு வீட்டுல இருக்காருன்னா சரியா வராது. 2 பேரும் சனியில இருக்கணும், 2 பேரும் புதன் வீட்டுல இருக்கணும், புதன் மேட்ல இருக்கணும். புதன் மேடு, இந்த கையில இந்த பெருவரல் இருக்கு பாருங்க, இது கேள்ல உள்ள மேடு இருக்குது, இதுக்கு பேர் புதன் மேடு. நான் ஜோசியமெல்லாம் படிச்சேன் கொஞ்சம், அதாவது கைரேகை சாஸ்திரம் அப்படின்னு. எது சூரிய மேடா, சூரிய மேடா அதுக்கு பேரு. அப்ப சுக்கிர மேடு வேற, சந்திரன் மேடு வேற, பல மேடுகளை ஏறித்தான் போகணும். அது மாதிரி இப்ப அந்த ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளவு அறிவியல் முன்னேற்ற காலத்திலும் கூட சில அஜத் மாவட்ட கேட்கறாங்க, நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கேட்கறது இல்ல, பல தடவை சொல்லினாலும் நம்மகிட்ட வர்றதே இல்லை. ஒருத்தர் இப்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நல்ல நாளா பார்த்து ஒண்ணு சொல்லுங்க கல்யாணத்துக்கு. எதுக்குங்க அப்படின்னு கேட்டா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. எல்லாமே நல்ல நாளுக்கு இப்பவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. இப்பவே வச்சுங்க, என்ன கல்யாணம் பண்றதுக்கு நாள் இருக்கு, இப்ப நம்ம அந்த நாளை கேட்டீங்கன்னா இப்பவே சொல்லு, எப்ப வேணாலும் வச்சுங்க அப்படின்னு சொல்லு, எப்ப வேணாலும் வச்சுங்க. ராத்திரியில 12 மணிக்கு கல்யாணம் வைங்க, ராத்திரி ஜாமத்தல் கல்யாணம். சில ஊர்களில் ஜாமத்தல் கல்யாணம் நடக்குது, அந்த மாதிரி நடக்குது. அதனால ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, அதை பார்க்கறது, அதை பார்க்கறது. சரி, அதுக்கு பால் கிதாப் பார்க்கலாமா அப்படின்னு. பால் கிதாபு, மோர் கிதாபு, எந்த கிதாபும் பார்க்க கூடாது. நேரம் எல்லாம் நல்ல நேரம் தான். அல்லாஹ் படைத்த நேரம் எல்லாம் நல்ல நேரம் தான். இவர் சரியில்லைன்னு சொன்னா நேரம் சரியில்லாம போயிடும், இவர் சரியா இருந்தா நேரம் சரியா இருக்கு.
சொல்லப்பட்ட விஷயம் நிறைய சொல்லி இருக்கிறோம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. அதனால ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது எதுவுமே இருக்கக்கூடாது. ஜாதகம், ஜோசியம் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலாவுடைய தௌஹீத், அவருடைய ஏகத்துவத்தை விட்டு மனிதனை மாற்றக்கூடியது, அவருடைய தவக்குல் என்ற நம்பிக்கையை விட்டு மாற்றக்கூடியது, மனிதனுடைய எண்ணத்தை பூராம் சிதறடிக்கக்கூடியது, அல்லாஹுடைய அந்த எண்ணத்தை விட்டு மனிதனை ஷைத்தானுடைய வழியிலே திருப்பக்கூடியது. எல்லாம் இந்த ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது பூராம் அது எதுவுமே சரியாக இல்லை, சரியும் இல்லை, உண்மையும் அல்லது. அது முழுவதுமாக தவறு, முழுவதுமாக தவறு. ஒரு நம்பர் ஜோசியர் ஒருத்தர் இருந்தார். இப்ப நிறைய நம்பர் ஜோசியம் பார்க்கிறேன். அதாவது 1ல இருந்து 10க்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்றது. அந்த நம்பர் சொன்னவன ஒரு ஜாதகம் சொல்லுவார். அவர் அந்த நம்பருக்கு 5ன்னு சொன்னா ஒரு நம்பர், ஒரு ஜாதகம் சொல்லுவார். 10ன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஜாதகம் சொல்லுவார். அது மாதிரி நம்பர் ஜோசியர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு கிராமத்திலிருந்து அந்த பக்கம் நிறைய பார்த்துட்டு இருந்தா, கிராமப்புறத்து ஒரு ஆள் வந்தான். வந்த உடனே எவ்வளவுங்க காசு அப்படின்னா 5 ரூபா. ஜாதகம் ஜோசியம் பார்க்கறதுக்கு 5 ரூபா. அவர் 5 ரூபா கொடுக்கல. சரி நீங்க ஜோசியம் பாருங்க, நான் காசு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீ முதல்ல காசு, நீ பார்த்தா தான் காசு கொடுப்பேன் அப்படின்ட்டான். சரி எப்படியாவது வருமானம் வரணும், இதோ முதல் கிராக்கி வந்திருக்கு, இப்பதான் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, ஒரு சீட் எடு அப்படின்னு சொல்லிட்டான். 10 சீட் இருக்குது, நம்பர் போட்டு ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பண்ணா 4.5 அப்படின்னா. 4.5 அப்படின்னா என்ன 4.5 சொல்றேன், நீங்க தான் சொன்னீங்க நம்பர் சொல்ல சொல்லி, 4.5 நம்பர் தானே அப்படின்னா. அட முழுசா சொல்றோம். அப்படியா, சரி 5 அப்படின்னா. 5ஆம் நம்பர் சீட் எடுத்தானா, நம்பர் 5ஆம் நம்பர் எழுதி இருக்கிற சீட் எடுத்தான். எடுத்து அதை வாசிச்சு காட்டினான். 5னை சொன்ன இவன் 5கத்துக்கு அஞ்சுவான் அப்படின்னு இருந்துச்சான். அது என்னங்க அது அப்படின்னு கேட்டானா. அவன் கிராமப்புறத்தை தெரியல. அதாவது 5ஆம் நம்பரை சொன்ன நீ 5கம் அப்படின்னு பொம்பளைன்னு அர்த்தம், பொம்பளைனா பொண்டாட்டின்னு அர்த்தம், பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவேன்னு எழுதி இருக்குப்பா அப்படின்னு. கரெக்டா எழுதி இருக்குங்க, ரொம்ப உண்மை. என் பஞ்சாதி பார்த்தா எனக்கு ரொம்ப பயங்க அப்படின்னு சொல்லு. சரி அடுத்தது என்ன சொல்லுங்க. 5னை சொன்ன இவன் 5 5 பஞ்சாய் பரப்பான் அப்படின்னு இருந்தது. எதுக்கு பார்த்தாலும் பயப்படுவேன், எதை பார்த்தாலும் உனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அர்த்தம் சொன்னானா. ஆமாங்க, உண்மையிலேயே எதை பார்த்தாலும் எனக்கு பயம் தாங்க. மரத்தை பார்த்தா பயம், கல்லை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், எல்லா பயம். அதை மட்டும் இல்லைங்க, இப்ப உங்களை பார்த்தாலும் பயமா இருக்காங்கன்னு ஓடனானா. டேய் காசை கொடுத்துட்டு போடா 5 ரூபாய அப்படின்னு கத்தனானா. அவன் 3வது வரிய படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னானா. 5னை சொன்ன இவன் கஞ்சனுக்கும் கஞ்சனாவான் அப்படின்னு எழுதி இருந்துச்சான். அவன் போயிட்டான். இதான் நம்பர் ஜோசியம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நம்பர் ஜோசியம் உண்மையிலேயே அப்படித்தான், எதுக்கும் உதவாது. சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதுக்கான ஒரு சுண்ணத்தை மௌத்தாக்கிட்டு வர்றாருங்க. ஒரு சுண்ணத்தை மௌத்தாக்கி போட்டு இன்னொரு சுண்ணத்தை நிறைவேற்ற. தாடியை சிறைப்பது ஹராம், அது ஹராமுடன் வந்து உட்கார்றாரு. செயின் போடுவது, தங்க செயின் போடுவது ஹராம், ஹராமுடன் வந்து அங்கே உட்கார்றாரு. அதுக்கு அஜத்து தான் பாத்தியா ஓதுறாரு. செய்யலாமா, போலாமா? வலா தாவனும் அலை இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் பகைமைக்கும் உதவி செய்யாதீர் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், கட்டளையிடுகின்றான். அதனால அந்த கல்யாண மஜ்லிஸ்ல மாப்பிள்ளை சம்பந்தப்பட்ட எத்தனையோ, ஏன்னா பெண் சம்பந்தப்பட்டதை நம்ம பார்க்க முடியறது இல்ல. அவங்க என்னென்ன ஹராம் செய்யறாங்கன்னு தெரியாது. உள்ள எத்தனை விதமான ஆடம்பரமான மார்க்கத்திற்கு ஷரியத்திற்கு மாற்றமான நிகழ்வுகள் எல்லாம் அங்கே ஏற்படுகின்றன நமக்கு தெரியாது. அதே போல வீடியோ, டிவி, எல்லா இடத்துலையும் நம்ம சொல்றது சொல்லி சொல்லி சலிச்சு போய் இவருக்கு இதுதான் வேலை அப்படின்னு ஆகி போச்சு. அஜித் பேசினாலும் அதை பத்தி தான் பேசுவாரு அப்படின்னு ஆகி போச்சு. அதை பத்தி தான் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். பிறகும் பேசிட்டு இருப்போம், இனியும் பேசிட்டு இருப்போம், இனியும் பேசிட்டு இருப்போம், கடைசி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். சொல்ல வேண்டியதான் அலைனா இல்லல் பலா, சொல்ல வேண்டிய வேலை தவிர வேற வேலை கிடையாதுங்களே. உங்களை தூக்கிட்டு போய் நீங்க வீடியோ போடு, அந்த பொட்டியை தூக்கிட்டு போறீங்க, நான் பிடிச்சி இழுக்கணுமா? தேவையில்லை, சொல்றதுதான் எங்க வேலை. இன்னமே சில பேர் என்ன சொல்றாங்க, சொல்லவே வேணாம் அப்படிங்கிறாங்க. சொல்லவே வேணாம்னா நான் இருக்கவே வேணாம் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன வேலையில இருக்க அந்த வேலையில இருக்க வேணாம்னு அர்த்தம். சரி, வீடியோ ஹராம். சில இடங்கள்ல வீடியோ, இப்ப இந்த ஹஜ் ஹவுஸ்ல போட்டிருக்குது, வீடியோ படம் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அன்னைக்கு எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, சின்ன கேமரா வச்சுக்கிட்டு செல்போன்ல வீடியோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் எடுக்கிறாங்க. என்னங்க வீடியோ தடை செய்யப்படுது, வீடியோ எடுக்கிறாங்க, அந்த பெருசா இருக்கு பாருங்க மண்டை மாதிரி, அதைத்தான் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதைத்தான் கொண்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம். மற்ற இதுல எதுல சின்னது அதுல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எங்க விளக்கம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சரி, அது ஒரு ஹராம். அதே மாதிரி அங்க நடக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள் நடைபெறுகின்றன. சரி, ஆரம்பத்தில் நம்ம சொன்ன அந்த வரதட்சணை வாங்குறாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள், மாப்பிள்ளை வாங்குறாரு. அந்த வரதட்சணை வாங்கி லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி அதிலிருந்து விருந்து போடுறாரு. அதுக்கு பேர் வலிமா விருந்து வேற சொல்றாரு.